Welcome to Selak's Yummy Recipes. Subscribe to my YouTube channel and click on the bell icon to get your notifications. இன்னைக்கு தயிர் சாதத்துக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ் மாங்காய் ஊறுகாய் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் 2 மாங்காய் எடுத்து வச்சுருக்கேன், 5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, இது வந்து தாளிக்கிறதுக்கு. அடுத்து வறுத்து பவுட்ரு பண்ணுறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் கடுகும் 1 டீஸ்பூன் வெந்தயமும் எடுத்திருக்கேன். இப்போ ஊறுகாய் பண்ணுறதுக்கு மாங்காய் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் கல் உப்பு இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க, ஊறுகாய்க்கெல்லாம் கல் உப்பு இன்னும் நல்லாயிருக்கும். அடுத்தது 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். மிளகாய்த்தூளும் உங்கள் காரத்துக்கு தக்கன சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பேனில் 5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதில் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு நல்லா வெடித்ததும் இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்க்குறனால ஊறுகாய் வந்து நல்லா நம்மளுக்கு வாசமாக நல்லாயிருக்கும். அடுத்து இதில் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மாங்காயை சேர்த்தரலாம். நான் வந்து மாங்காயை அந்த மாதிரி சின்ன சின்னதாக இன்றைக்கி கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். நீங்கள் மாங்காய் தொக்கு பண்ணுறதா இருந்ததுன்னா மாங்காயை அந்த மேலே உள்ள தொலியை சீவிட்டு நம்ம கேரட் துருவுறதில் வச்சு துருவிட்டு கூட நீங்கள் இந்த மாதிரி மாங்காய் தொக்கு பண்ணலாம், அதுவும் சூப்பராக இருக்கும். இப்போ மாங்காயை வந்து ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம், ஜஸ்ட் மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3 to 5 மினிட்ஸ் வதக்குனா போதும். இந்த மாங்காய் ஊறுகாய் வந்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நீங்கள் ரொம்ப நேரம் நம்ம வதக்கிட்டோன்னா மாங்காய் வந்து ரொம்ப சாஃப்டாகிடும். இப்போ பாருங்கள், மாங்காய் வந்து ஓரளவுக்கு நல்லா வெந்துடுச்சு. இப்போது நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். கடைசியாக இதில் கடுகும் வெந்தயமும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுட்ரு பண்ணி வச்சுருந்ததை சேர்த்துடலாம். வெந்தயம் வந்து ரொம்ப சேர்க்காதீங்க, அப்புறம் கசப்பு ஜாஸ்தி ஆகிடும். அதனால் கொஞ்சமாக தேவையான அளவு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இப்போ வெந்தயமும் கடுகும் இந்த மாதிரி சேர்க்குறனால மாங்காய் ஊறுகாய் வந்து சீக்கிரம் கெட்டு போகாமல் ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கும். இப்போ ஊறுகாய் நல்லா ஆறுனப்புறமா ஒரு நல்ல கிளாஸ் ஜாரில் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா தேவையானப்போ எடுத்துக்கலாம். இந்த மாங்காய் ஊறுகாய் வந்து தயிர் சாதத்துக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க வச்சு சாப்பிட்றதுக்கு. அடுத்தது வந்து வெரைட்டி ரைஸ், சாம்பார் சாதம், லெமன் சாதம், தேங்காய் சாதம், இந்த மாதிரி வெரைட்டி ரைஸுக்கும் வச்சு சாப்பிட்றதுக்கு இந்த மாங்காய் ஊறுகாய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இந்த ஈஸியான மாங்காய் ஊறுகாவை ட்ரை பண்ணி பாருங்கள்.